பார்த்தீங்கன்னா, ராகி சேமியா தான் செஞ்சிருந்தேன். ஸோ செம்ம ஹெல்த்தி கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம வந்து ஃபிட்னஸாவும் இருக்கலாம். நல்ல பூஸ்ட் அப்பாவும் இருக்கலாம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, சில்ட்ரன்ஸுக்கு இது மாரி அடிக்கடி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்க செஞ்சு தரலாம். செம்ம காம்பினேஷனா இருக்கும். இது செய்றதுமே சிம்பிள் தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ நீங்க ராகி சேமியா எந்த பிராண்டட் வேணா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அது 2 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. அதிலேயே சால்ட் போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இட்லி குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சாலே போதும். அதுவே அதிகம் தான். 5 நிமிஷத்துலேயே வெந்துரும். வெந்து அத எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம பேஜ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு. இதிலேயே வச்சு நெறைய விதமான டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ராகி சேமியால எவ்வளோ ஸ்வீட்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு. இது அவ்வளோதான். ஒரு மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் லைட்டாக ஆற விட்ருங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா, லைட்டாக நெய் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, ஏலக்காய் பவுடர் கடைசியாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு, கண்டது கிண்டதை வாங்கி தராம உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு இந்த மாதிரி ஹோம்மேடாக செஞ்சு தாங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.